ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். நிச்சயம் நல்லபடியாக நடந்து முடியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அந்த சித்தப்பா சொல்கிறாரு, நல்லபடியாக அஜய்க்கு நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, இதே மாதிரி கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது விஜய் நினச்சா தான் ரொம்பவே கவலையாக இருக்குது. இந்நேரம் விஜய்க்கு அம்மாவும் அப்பாவும் இருந்திருந்தா இன்னுமே நல்ல பொண்ணாக பார்த்து விஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ என்னைய பாருங்கள், எவ்வளோ பெரிய சம்மதத்தை பிடிச்சி நான் அஜய்க்கு அவனோட வாழ்க்கையவே செட்டில் பண்ணி விட்ருக்கேன்னு பார்த்தீங்களா. ஆனால் விஜய்க்கு அப்படி இல்லை. காவேரி ரொம்ப ஏழை குடும்பத்து பொண்ணு. ஆனால் விஜய் நல்லா செட்டில் ஆகிட்டான். இன்னுமே காவேரியை விட இன்னும் நல்ல பொண்ணாக பார்த்துருந்தா விஜயோட லைஃப் இதை விட நல்லா இருந்திருக்கும். காவேரியோட பிஸ்னஸில் நல்லா ஹெல்ப் பண்ணியிருப்பார் அவரோட மாமனார். இப்போ அஜய் எடுத்துக்கோங்க. இப்போ பசுபதி சரியான பணக்காரரு. அவர் அஜய் இன்னுமே தூக்கி விட்டு பார்ப்பாரு. ஆனால் விஜய்க்கு ஹெல்ப் பண்ண யார் இருக்கா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி காவேரியோட குடும்பத்தை ரொம்பவே தாழ்த்தி பேசிகிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு நம்ம காவேரி கோவத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தாத்தா கேட்குறாங்க, காவேரியை ஒன்றுமே சொல்லாமல் ஒரு நாள் கூட உன் புருஷனுக்கு இருக்கவே முடியாதா? எத்தனை தடவை சொல்கிறது, தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. அதுக்கு உடனே வந்துருவாரே உங்கள் அப்பா, காவேரியை ஒன்றும் சொல்ல விட மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது விஜய் எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்காரு. விஜய் சொல்கிறாரு, எனக்கு என்ன கை கால் இல்லையா, இல்லை நான் ஊனமா? என் மாமனார் வீட்டிலேருந்து நான் சொத்தை வாங்கிட்டு சாப்பிட்றதுக்கு? என்ன சித்தப்பா, இப்போ அஜய் உழைக்கவே போக மாட்டான். அவனுக்கு உழைக்கிறதுல உங்களை மாதிரியே இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. நீங்கள் எப்படி எங்கள் தாத்தா வீட்டில் உட்காந்து ஓசி சோறு சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி அவனும் உட்காந்து அவங்க மாமனார் வீட்டில் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறான். அவனுக்கு அது சரியாக போயிடும். ஆனால் நான் என் மாமியாரோ மாமனாரோ ரொம்ப பெரிய பணக்காரவங்களாக இருந்தால் கூட நான் அங்கே போய் ஓசி சோறு சாப்பிடணும்னு நினைக்கவே மாட்டேன். காவேரி என் குடும்பத்தில் தான் இருக்கணும். அதே மாதிரி அதுதான் எனக்குமே பெருமை. அதே மாதிரி நான் தான் அவங்களுக்கு உதவி பண்ணணுமே தவிர அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுல எனக்கு இது கிடையாது. அதை விட நீங்கள் சொன்னீங்களே காசு பணம், அதை விட எனக்கு நல்ல ஒரு பொண்டாட்டி தான் கிடச்சிருக்கா. காவிரியை விட நல்ல ஒய்ஃப் யாருக்கு கிடைக்க முடியும் சொல்லுங்கள்? எனக்கு அம்மா அப்பா பொண்ணு பார்த்துருந்தா கூட காவிரி அளவுக்கு ஒரு அழகான ஒரு அன்பான ஒய்ஃப் எனக்கு கிடச்சிருக்காது. ராகினி எடுத்துக்கோங்க. அவங்க அப்பா என்னென்ன தொழில் பண்ணுறாரோ அதிலெல்லாம் அவளும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அவளும் ரவுடித்தனமாக இருந்துகிட்ருக்கா. உங்களுக்கும் ராகினி குடும்பத்துக்கும் கரெக்டாக போகும். அதே மாதிரி தான் எனக்கும் காவேரிக்கும் பணம் இல்லைனாலும் எங்கள் குடும்பத்துக்கும் காவேரியோட ஃபேமிலிக்கும் ரொம்பவே செட் ஆகி போயிடுச்சு. எனக்கு அதுவே போதும். காசு பணம்லாம் எனக்கு தேவையில்லை சித்தப்பா. காசு பணத்தைலாம் உங்களோட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது சித்தப்பா சொல்கிறாரு, காசு பணமே வேணாமல் நீ இருந்துருவியா? உன் சொத்து எல்லாத்தையும் அப்போ வேறு யாருக்காவது எழுதி கொடுத்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு மேட்ருக்கு வராரு. அது எப்படி சித்தப்பா? இது எல்லாமே நான் உழைச்சி சம்பாதிச்சது. எங்கள் அப்பாவோட சொத்து இருந்தாலுமே அதுக்கப்புறம் வந்த சொத்து எல்லாமே நானாக உழைச்சி நானே சம்பாதிச்ச காசு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அடுத்தவங்களுக்கு எழுதி கொடுக்க முடியும்? நீங்கள் அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கே வர்றீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இந்த சொத்தில் பாதியை அஜய்க்கு எழுதி கொடுக்க சொல்கிறீங்களா? அதை அவனே உழைச்சி அவனே சம்பாதிக்கணும். அப்போ தான் அந்த காசு அவனுக்கு ஒட்டும். நீங்கள் இப்போ சொன்னீங்களே அவங்க மாமா பணத்தில் உட்காந்து சாப்பிடணுன்னு, அந்த மாதிரி அவன் பொழைச்சிப்பான். நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படவே தேவையில்லை. அவன் நீங்கள் சொன்ன மாதிரி இப்படி ஒரு சம்மதத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு அவன் நல்லாவே பொழைச்சிப்பான். சரியா? அதை பற்றியே நீங்கள் கவலைப்பட வேணாம். அதுக்கப்புறம் இனிமேல் காவிரியை மட்டம் தட்டி பேசுகிற வேலையை இதோடு நிப்பாட்டுங்க. அப்புறம் சித்தப்பான்னு கூட நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டி விட்றாரு. இன்றைக்கி எபிசோடு இப்படி தாங்க போகுது. அதுக்கப்புறம் காவேரி விஜயை அப்படியே ஒரு இதோட பார்க்குறாங்க. பரவாயில்ல, நம்மளுக்கு விஜய் நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாரு, நம்மளை இப்படி ஒரு அன்பான ஒய்ஃபு இப்படின்னு சொல்கிறாரு, இதுவும் நடிப்பாக கூட இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம விஜய்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் காவேரி கேட்குறாங்க விஜய்கிட்ட, ஏங்க இப்படி சொன்னீங்களே என்னையை பற்றி, இதெல்லாம் சும்மா தான் சொன்னீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் எங்கே சும்மா சொன்னேன்? இதை விட ஒரு நல்ல ஒய்ஃப் எனக்கு கிடைக்குமா சொல்லு? இது நாடக திருமணமாக இருந்தாலும் கூட நீ எனக்கு நல்ல ஒய்ஃப் தான். சரியா? உனக்கிட்ட நிறையா நல்ல குவாலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. என்ன செய்ய, நம்ம போதாத நேரம் நம்ம இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம். அதுக்காக தாத்தாவே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா கூட இப்படி எனக்கு ஒரு ஒய்ஃப் கிடச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது காவிரி கண்ணில் தண்ணீர் மட்டும் தான் வருது. இன்றைக்கி எபிசோடு இப்படி தாங்க போகுது. யாருக்கெல்லாம் இன்றைக்கி எபிசோடு ரொம்பவே பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லோரும் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.